ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமி ஃப்ரீக் ரியாக்ஷன் வந்துட்டோம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நருட்டோ ஷிப்புடன் எபிசோடு 1 பார்க்க போகிறோம். கடைசியாக சாசுகேவும் நருட்டோவும் தனியாக பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஓடி வந்துட்டுருக்கான். யார் ஓடி வர்றது? எப்படி 3Dயில் பண்ணியிருக்காங்க பாரு, பயங்கரமா. அந்த அப்போவே 3Dயில் பண்ணியிருக்காங்க. தலைவன் தான் வரான்னு நினைக்கிறேன். நிழலுக்கு பார்த்தா தெரியுது. தலைவன் இறங்கட்டுமே வந்துட்டான்டா தலைவன். நருட்டோ யாருமே தெரியல. அதான் தலை இது பார்த்தாலே தெரியுது நருட்டோ. எல்லாம் மூணு பேர் சாசுகே மாதிரி இருக்கு. இல்ல சாசுகே தான் பிரிஞ்சு போயிட்டானே. சாக்குரா மாதிரி இருக்கு. இங்க யாரும் இல்ல. சாக்குரா வயசு மாதிரி தான் இருக்கு. நருட்டோ இங்கேயும் யாரும் இல்ல. நருட்டோ தான் பாரு, பயங்கரமா பண்ணிருக்காங்க. யார் தேடுறாங்க? சாக்குரா. சாசுகே இல்லையா? சாசுகே தேடுறாங்க போல இருக்கு. கம் ஆன், எங்க இருக்க சாசுகே? சாசுகே தான் தேடுறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எங்க ஒளிஞ்சிருக்க? எங்க இருக்க சாசுகே? சாசுகே ஓடி நருட்டோ தலைவன் வந்துட்டான்டா. வெடிச்சு என்னமோ வெடிச்சது என்னது? யாரு? அண்டர் கிரவுண்டாச்சு. இது யாரு? சாசுகே தேடி போயிட்டு இருக்காங்களா? அண்டர் ரொம்ப போயிட்டாங்க. சாகுரா சாக்குரா என்னாச்சு? டாச்சியா? சாசுகே தானே இது? இது நீதானா? சாசுகே தான். சாசுகே அது நீதானா? என்னாச்சு? டக்குன்னு காட்டுங்கடா. தலைவனை காட்டுங்கடா. நருட்டோ பாரு பயங்கரமா. சாசுகே டீனேஜர் ஆயிட்டாங்க. ஆமா. ஒரு வழியா வந்துட்டியா சாசுகே? நருட்டோ சண்டை போட்டாங்களா கிளாசிக்ல? என்னோட உணர்ச்சிகளை உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறியா? உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியாது நருட்டோ. பிறந்ததுல இருந்தே நீ தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. குடும்பம், அன்பு, பாசத்தை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? இருந்த சொந்த பந்தத்தை இழந்ததால தான் நான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் கஷ்டத்தை பத்தி உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாத்தையும் இழந்துட்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ சொல்றது உண்மைதான். அப்பா, அம்மா, சகோதரன் எனக்கு யாரும் இல்ல. அந்த உணர்ச்சியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நருட்டோ, எனக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? ஏன்னா இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இருந்தது கிடையாது. என்னுடைய நண்பனை காப்பாத்துறதுக்காக நான் கண்டிப்பா என்ன வேணாலும் செய்வேன். நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னா எதுக்காக அப்படி பண்ண? எனக்கு வேற வழியே இல்ல. இந்த உறவை நான் சுக்குநூறா உடைச்சாகணும். எதுக்காக நீ அன்னைக்கு என்ன உயிரோட விட்ட? நம்ம நட்பை சுக்குநூறா உடைச்சாகணும்னு சொன்னல. ஒரு தெதியா சலார் படத்துல அதுக்கு பெரிய காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்குள்ள இருந்த உறவு பெரிய விஷயமே கிடையாது. போய் சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி மாங்கி கியூ ஷரிங்கான யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு ஆள் நீதான். ஆனா அதை பயன்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதுக்கு நீ உன் உயிர் நண்பனை கொல்லணும். கொல்ல முடியுமா? அந்த இத்தாச்சி சொன்ன விஷயத்தை கேட்டு சக்தி வாய்ந்தவன் ஆகிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நருட்டோ கொண்டு இருந்தா பவர்ஃபுல் ஆயிப்பா. சரி, நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே உன்னோட கதையை முடிச்சிருப்பேன். ஆனா அது என் நோக்கம் கிடையாது. இவ்வளோ ஃபாஸ்டா டக்குன்னு எப்படி இதை செஞ்சா?
நானும் நிறைய யோசிச்சு பார்த்தேன். சாக்குரா கொண்டு புரியல. வருங்காலத்துல ஹொக்காகே ஆகிறது தானே உன்னோட பெரிய கனவா இருந்தது. இத்தனை வருஷம் நீ என்ன தேடி அலையறத விட்டுட்ட பயிற்சி எடுத்திருந்தா சக்தி வாய்ந்தவனா இருப்ப. நான் சொல்றது சரிதானே நருட்டோ? ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை உயிரோட விட மாட்டேன். மறுபடியும் ஃபைட் வரப்போதா? நான் ஆரம்பிச்சதை என் கையாலேயே முடிச்சு வைக்கிறேன். ஐயோ பெரிய கத்தி. ஓ என்ன ஆக போகுது? செம்ம solid. என்னுடைய உயிர் நண்பனையை காப்பாற்ற முடியலனா நான் எப்படி ஹொக்காகே ஆக முடியும்? நான் சொல்றது சரிதானே சாஸ்கே? ஓ ஓ ஓ ஓ நோ 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 குத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். குத்திராத. ஐயோ ஃபாஸ்டா இருப்பானா நருட்டோ? சவுண்டு யாரு நீ வருவன்னு தெரியும் நருட்டோ. குத்திட்டானா? குத்திட்டானா? ஏன் தயங்குறவா? என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம சக்தி என்னன்னு அவனுக்கு காட்டியே ஆகணும். குராமாவா? ஒன்பது நிறைய நரி. அடடா, இன்னும் எதுக்காக தாமதிக்கிற? நைன்டீல் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரியல. என்னோட சக்தி உனக்கு கண்டிப்பா தேவை. அது உனக்கு ஆமா மறக்க முடியாது. இதுதான் சரியான நேரம். ஓடு. அவ்வளோ பெருசா. யாரோட உயிரை எடுக்கணும்னு மட்டும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். டெரரா உனக்கு இருக்கு. இன்னும் ஒண்ணு சுகுணா மாதிரியே புரியாதது வேடிக்கையா இருக்கு. நான் இல்லாம உன்னால தனியா எதையும் சாதிக்க முடியாது. நான் சொல்றத மட்டும் செய். அந்த சீலை உடனடியா தகர்த்தெறிஞ்சிடு. அது மட்டும் நீ செஞ்சுட்டா என் முழு சக்தியும் உனக்கு தர நருட்டோ. உடைக்க போகணும். என்ன தெரியல. நீ எப்படி இங்க? உள்ள இவன் வேண்டாம் சாசுக்கு எப்படி இருந்தா? என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓ உனக்குள்ள இருக்கிற அபாரமான சக்தி இதுவா தான் இருக்கணும். சுவாரஸ்யமா இருக்கு. உனக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீ உச்சியாவ சேர்ந்தவனா தான் இருக்கணும். உங்க சக்தி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நருட்டோக்குள்ள இருக்கிற எண்ணிக்கையை நீ பார்த்துட்டியே. இது சாதாரண விஷயம் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட சக்தி வாய்ந்த ஷாரிங்கா. சபிக்கப்பட்ட உங்க கிளானோட அபார சக்தி இதுதான். அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீ இந்த ஷாரிங்கான பார்த்திருக்கணும்னு நினைக்கிறேன். 2 கண்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா நீதான் அந்த நைன் டெயில் Nine-tailed ஃபாக்ஸ் fox. இருக்கணும். ஆமா குராமா. உன் கண் பார்வையிலேயே தெரியுது. எனக்குள்ள இருக்கிற சக்கரா எனர்ஜியை விட உன்னோட சக்தி வாய்ந்தது. சொல்ல போன நீ ஓ. பார்க்க அப்படியே மாதரா உச்சியா இருந்த வரி அப்படியே உன்கிட்ட இருக்கு. என்ன பிச்சுட்டா பலூன் மாதிரி பிச்சு விட்டா. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. யாருமே தெரியாது. தேவையில்லாத எதையும் பேசாத. மாதராக்கு லீடு கொடுக்குறாங்க போல இருக்கு. இது எந்த இடம்? கிடைச்சதா இல்லையா? எங்க ஏதோ இருக்க மாதிரி தெரியல. டார்கெட்ட கண்டுபிடிச்சாச்சு. யாரு? ஏதோ தொட்டிட்டு போறாங்க. அது கிராமத்தை நோக்கி போகுது. அத நம்ம தப்பிக்க விட கூடாது. லீஃப் வில்லேஜா? வர சொல்லா சொல்றேன். யாரும் டக்குன்னு காட்டுங்க. துணி கைய பூனை குட்டியா தோதி போய் பூனை குட்டியா? என்ன பண்ற? ஓ, சின்ன வயசு நருட்டோவா? ஃபிளாஷ்பேக் போயிட்டாங்களா? ஃபிளாஷ்பேக்னு நினைக்கிறேன். என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் அது ஒரு துணியை எடுத்து போட்டு போக வேண்டியதானே. எல்லாத்தையும் நாசப்பட்டாங்க. பார்த்து போங்க. ஏன்னு மன்னிச்சிருங்க. நான் முதல்ல போய் இந்த டெலிவரியை கொடுத்துட்டு வர்றேன். பெரியவரே வழி விட்டு போங்க. இடிச்சு தூக்க போவாங்க. ஐயோ போச்சு எல்லாம் கொட்டிட்டாங்க. இல்ல இது வேற நினைக்கிறேன். மன்னிச்சிருங்க பெரியவரே. எங்க ஓடுற நருட்டோ நில்லு. நருட்டோ வேணா? நருட்டோ நருட்டோ ஊர்லயே இல்லையே.
ஓ அங்க சாசுகே தேட போயிருக்காங்க இங்க இருக்காங்க world for all that அவங்கள மாதிரியே சேட்டை பண்றாங்க போல இருக்கு. ஹே கோனஹமாரு நம்ம டார்கெட்டை சுத்தி வளைச்சிட்டோம். சீக்கிரம் வா. பயங்கர கோவத்துல அத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அவங்க 2 பேரும் உஷாரா கடிக்கிறாங்களே வேணும் தாவி போய் பிடிக்கிறான். பிடிச்சிட்டா ஒரு வழியா பிடிச்சிட்டேன்ல. நருட்டோ மாதிரியே கேரக்டர் போல இருக்கு. அதுல ரிப்பன் கட்டி இருக்கு. டவுட்டே இல்ல இந்த பொண்ணு தான். எபிசு சென்சை நாங்க டார்கெட்டை பிடிச்சிட்டோம். டோரா இப்போ எங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. உனைய இந்த பிடிக்கிறது மிஷனை டார்கெட். கச்சிதமா முடிச்சிட்டோம். மூஞ்ச பறந்துட போகுது பறந்துட்டு எல்லாமே அப்படிதான். மூஞ்ச பரண்டிட்டு போனேன். ரொம்ப நன்றி பசங்களா. என் செல்ல குட்டியை காப்பாத்திட்டீங்க. நீங்க ரொம்ப ஐயோ தப்பிச்சு போக விட்டுருக்கலாம். சொல்லாம கொள்ளாம ஓடக்கூடாது சரியா? இந்த அம்மா பண்ற டார்ச்சருக்கு ஒருவேளை நான் போனே இருந்திருந்தா துண்டக்கான துணியை காணன்னு ஓடி இருப்பேன். அப்படிதான்டா அது ஓடிச்சு. ஓ உதவிக்கு நன்றி. இந்தாங்க உங்களோட ஃபீஸ். வந்துட்டாங்க எல்லாரும் வராங்க. நீ பயப்பட தேவையில்ல. அம்மா வந்துட்டேல செல்லம். தொலைஞ்சு போன பூனையை கண்டுபிடிங்கன்னு சொன்னா அதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்களா? ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த பொண்ணு மின்னல் வேகத்துல ஓடிச்சு. அதுக்கு திரும்ப வர விருப்பமே இல்ல போல இருக்கு. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இந்த மாதிரி மிஷனுக்கு வேகம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, வேகத்துல போனா லேட் ஆக தான் செய்யும். உங்களுக்கு பயிற்சி பத்தலன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மொக்க மிஷனையே கொடுத்துட்டு உங்க திறமையை காட்டினா எப்படி முடியும்? அட போங்க சென்சை. இருக்கா சென்சை? வேற ஏதாவது ஒரு நல்ல மிஷன் இருந்தா பாத்து கொடுங்களேன். இங்க பாருங்க, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. கவனமா கேளுங்க. இத்தனை வருஷத்துல நீங்க 3 பேரும் இப்பதான் கிரீனா மாறி இருக்கீங்க. உடனே இருக்கிற எல்லா ஹை ரேங்க் மிஷன்ஸையும் உங்ககிட்ட தூக்கி கொடுப்போம்னு நினைச்சிட்டீங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு டி ரேங்க் மிஷன் மட்டும்தான். நீங்க முடியாதுன்னு சொன்னா நான் விட்டுருவேனா என்ன? 7வது ஹோக்காகே கிட்ட பேசுறீங்கன்றத மறந்துடாதீங்க. நருட்டோ யாரு? அது வேற யாரும் இல்ல, என்னோட குருவான நருட்டோ தான். நருட்டோ தான் குரு. பாத்தியா நருட்டோ மாதிரியே பண்றான். ஆமா அவன் சிசிய புள்ள இல்ல. நருட்டோன்ற பேரையே நான் மறந்துட்டேன் தெரியுமா? இப்போ எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு கூட தெரியல. நருட்டோ எப்ப திரும்பி வந்தாலும் ஒரு திறமையான ஷினோபியா தான் வருவாரு. ஏன்னா நருட்டோ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. 7வது ஹோக்காகேவா ஆவானான்னு தெரியல. ஆனா அடுத்த நருட்டோவா உருவாகிக்கிட்டு இருக்கான். நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும் நருட்டோ. ரொம்ப வருஷமா எத்தனை தெரியும். வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. சக்தி வாய்ந்தவனா மாறி சாஸ்கேவை கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டு வருவேன். ரொம்ப வருஷமா தெரியும் சொன்னதை போல. இப்ப வரைக்கும் என்னால மறக்கவே முடியல. மாஸ்டர் ஜெராயோட நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பானா இப்ப வரைக்கும் நம்புறேன். பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் திரும்ப வந்திருக்கணுமே. லீஃப் வில்லேஜுக்காகவாவது அவன் திரும்ப வந்தே ஆகணும். ஏன்னா இந்த கிராமத்துக்கு அவனோட சேவை கண்டிப்பா தேவை. ஜெராயா வந்துட்டாங்களா ஊருக்கு? வந்துட்டாங்க போல இருக்கு வில்லேஜுக்கு. கூட இருந்து யாரு? ஜெராயா அது கண்டிப்பா அவன் தானா? சாசுகே எங்க என்னாச்சு? சந்தேகமே இல்ல, அவன்தான். வந்துட்டாங்க. சாக்குரா மாதிரி இருக்கு. ஏய், சாக்குரா வந்துட்டாங்கன்னு நினைக்கிற வில்லேஜுக்கு. சாசுகே என்னாச்சு? ஓ ஹாய் கோனஹமாரு. சண்டை வந்துச்சு. எங்க கிளம்பிட்ட? ஓ அதுவா? மெயின் கேட்ல இருக்கிற டிராஃபிக் லெஜரை கொண்டு வர சொல்லி லேடிஸ் முன்னாடியே என்ன அனுப்பி வச்சாங்க. நீங்களும் கூட வரீங்களா? 2.5 வருஷம் கழிச்சு திரும்ப வரோம்ல. 2 வருஷம் ஆமா, ஆச்சு. நேரம் போனதே தெரியல. பாவம் பூனையாச்சேன்னு நினைச்சா அது என்னைய பிராண்டி விட்டுடுச்சு. நாங்களும் இந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் பார்த்திருக்கோம். பழைய நினைவுகள்லாம் திரும்ப வருது. அது சரி, நருட்டோ பத்தி ஏதாவது கேள்விப்பட்டியா சாக்குரா? இல்ல, எங்க இருக்கானே தெரியல. என் குருநாதர் பாவம். ஆனா அவன் கூடிய சீக்கிரமே திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அது எந்த இது டைம்லைன் வேறயா? ஆமா ஃபிளாஷ்பேக்கா இருக்கும். வந்துட்டாங்க. வந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அவன் தனியா வேற இவன் உள்ள இருந்து வரான், அவன் வெளிய இருந்து வரான். ஊருக்குள்ள உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. வந்துட்டாங்க. ஆமா, எங்களுக்கே இன்ப அதிர்ச்சியா இருந்தது. நருட்டோ எதை தான் பத்தி பேசுறீங்க? இதுக்கப்புறம் தான் போனாங்களோ? நருட்டோ தான் வாய்ப்பே இல்ல. வந்துட்டாங்க. ஓடு கம்பத்துல ஏறி. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான்.
அடேங்கப்பா அற்புதமா வில்லேஜுக்கு ரிட்டர்ன் இருக்கு. ஆயிடுச்சு. லீஃப் வில்லேஜ் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. அதே மாதிரி இருக்கு. நான் வந்துட்டேன் மக்களே. நருட்டோ உசுமாகி ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டான். வந்தாச்சு. அடேங்கப்பா பழைய ஞாபகங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதுக்குள்ள சுனாடே பாட்டியோட முகத்தையும் செதுக்கிட்டாங்களா? சுனாடே அக்காவே அது முடிஞ்சதுலாம். நிஜமாவே அவன்தானா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. நருட்டோ நருட்டோ அது நீதானா? நீ எப்போ கிராமத்துக்குள்ள திரும்ப வந்த நருட்டோ? ஓ இப்பதான் வந்தேன். இப்பதான் வந்திருக்காங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எப்படி இருக்க சாக்குரா? ஒரு நிமிஷம் இன்னும் கிரஷா தான் எப்படி இருக்காங்க. என்ன விட உயரமா வளர்ந்த? அட ஆமா உன்னை விட உயரமாயிட்டேன். அவனை கடைசியா பார்த்ததை விட இப்ப நல்லாவே வளர்ந்திருக்கானே. அது சரி, இப்பவாச்சும் உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. என்ன அசிங்கப்படுத்துறான். பொண்ணுங்க கிட்ட பூ மாதிரி பேச சொன்னா பேசுறது இல்ல. ஹேய் நருட்டோ. நருட்டோ வரிய பண்றாங்க. என்ன குருநாதரே, உங்க அளவுக்கு இல்லைன்னாலும் நான் ஏதோ கொஞ்சம் தேறிட்டேன் தானே. என்ன கோனஹாமரு, நீ அப்ப பார்த்த நருட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? நீயும் ஜூட்ஸுவை இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த கூடாது. எனக்கே அவமானமா இருக்கு. அப்படியே சேஞ்ச் ஓவர் என்னால கொடுக்குறாங்க. நம்பவே முடியல. உருவம் மட்டும் இல்ல, மனசளவுல நருட்டோ வளர்ந்திருக்கான். ஆனா பழைய நருட்டோவை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ இந்த அளவுக்கு மாறுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை வருஷ பயிற்சியில நீ நிறைய ஜுட்சுவை கத்துக்கிட்டு இருந்திருப்ப. அதை நீ எங்களுக்கு காட்டுதான் போற. உன்னுடைய குருநாதர்னு நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு கோனஹாமரு. உன்கிட்ட கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை. என்னுடைய அழகான ஜூட்சுவை இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு. அடேங்கப்பா, இது என்ன நெஞ்சுச்சுன்னு பார்த்தே ஆகணும். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் பயங்கரமா எதை பண்ணிருக்காங்க. ஆமா அதே மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. இன்னும் திருந்தலமாமா. இவன் இன்னும் திருதலாம். ஒரு நிமிஷம் உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன்னு தெரியுமா நருட்டோ? வளர்ந்துட்டேன், பெரிய பையன் ஆயிட்டேன்னு சந்தோஷப்பட்டா ஜூட்சுவும் இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பண்றது எவ்வளவு அசிங்கம்னு தெரியுமா? பதில் சொல்லு. அடேங்கப்பா, இவளுக்கும் சுனாடை மாதிரி சுருன்னு கோவம். இன்னொரு சுனாடை நான் எப்படி சமாளிக்க போறேன்? அடடா, சாக்குரா ஒரு துளி கூட மாறலையே. அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி விழுந்துகிட்டு இருக்கு. என்னது? இப்போ நீ என்ன சொன்ன? உங்க 2 பேரையும் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. நல்லபடியா பயிற்சி எடுத்திருப்பேன்னு நம்புறேன் நருட்டோ. நாங்க நினைச்சதெல்லாம் சாதிக்காம ஊருக்குள்ள திரும்ப வருவோம் நினைச்சீங்களா? தட்டி தூள் கலப்புறேன் பாட்டிமா. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. எங்க உன் விதைய காட்டு பாப்போம். என்னது இப்போவா? நீ இப்ப ஒருத்தர் கூட நேரடியா மோத போற. நீ வருவன்னு எதிர்பார்த்து நான் அவனை கொஞ்ச நாள மிஷன்ஸ்க்கு கூட அனுப்பலன்னா பாத்துக்கோயேன். யார் கூட மோத போறேன்னு பார்க்க தயாரா? உள்ள வாங்க. அதுக்குள்ளேயும் சொந்த ஆரம்பிச்சு யாரு? யாருன்னு காட்டவே இல்லை. என்னடா அது ஃபர்ஸ்ட் எபிசோட கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிட்டாங்க. யார் வர போறான்னு தெரியலையே. யார் வர போறன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நீங்களும் அடுத்த எபிசோட் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம அனிமி ஃப்ரீக் ரியாக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் நாங்க பார்த்து முடிச்சிருவோம். இப்படியே உங்க கூட சேர்ந்தே பார்த்து முடிக்கலாம். அதுக்கு நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் பாய் பாய்.